ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை உள்ள டாபிக் பார்க்க போகிறோம். இப்பாடம் கற்காலத்தில் மனிதர்கள் முதலாக குடியமர்ந்ததில் தொடங்கி சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சி வரையிலான இந்திய வரலாற்றின் மீது முழு கவனம் செலுத்துகிறது. புதிய கற்கால பண்பாட்டையும் விளக்குகிறது. சான்றுகள்: இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையிலான நெடுங்காலத்தை புரிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகளை பெரிதும் உதவுகின்றன. எழுத்து வடிவ சான்றுகள் இக்காலத்துக்கு இல்லை. ஹரப்பா மக்கள் ஓர் எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளனர், ஆனால் அதன் பொருளை இன்றளவும் அறிய முடியவில்லை. வரலாற்று காலத்துக்கு முன்பு நடைபெற்ற மனித இடப்பெயர்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ள அவர்களுடைய மரபணுக்களும் முக்கியமான சான்றுகளாகும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அதாவது மரபணு ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன. இந்தோ ஆரிய, திராவிட, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன் ஆகிய மொழி குடும்பங்கள் இந்தியாவில் செழித்து வளர்ந்தன. அப்போது இந்தோ ஆரிய, திராவிட, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திபெத்தோ பர்மன் ஆகிய மொழி குடும்பங்கள் டேஷில் செழித்து வளர்ந்தன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் செழித்து வளர்ந்தன. வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா. எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. அது கற்காலம் எனவும் குறிக்கப்படுகிறது. மனித இனத்தின் மூதாதையர் முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்தனர். ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் ஹோமோ எரெக்டஸ் ஆகும். ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் ஹோமோ எரெக்டஸ். பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. நாகரிகம் நிலவியதாக கண்டறியப்பட்ட முதலிடம் அச்சோலியன் அல்லது ஹரப்பா. வரலாற்றின் மிகவும் தொன்மையான காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. இதனை 3 வகையாக பிரிக்கலாம்: கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். 3 வகையாக பிரிக்கிறாங்க. கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம் எனப்படும். இடைக்கற்காலத்துக்கு அடுத்த காலகட்டம் புதிய கற்காலம் ஆகும். விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க மனிதர்கள் கற்றுக்கொண்ட காலம் புதிய கற்காலம் ஆகும். உங்களுக்கு இந்த நோட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.